ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். திரு மதுசூதனன் இருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த திருமணத்தின் போது அம்மனுக்கு எப்பவுமே மீனாட்சி அம்மன் பச்சை பட்டு உடுத்தி இருப்பாங்க. நம்ம அதனை பார்க்க முடிகிறது. இந்த முறையும் கல்யாணத்திற்கு அழகான ஒரு பச்சை பட்டு உடுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த திருமண நிகழ்வுக்கான பிரத்யேகமான நகைகள் இருக்குமாமே, இன்றைக்கு மட்டும்தான் அதனை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய சிறப்பு என்ன? என்னென்ன நகைகள் போடுவாங்க சார்? மதுரை மாதிரியான ஆலயங்களில், திருவரங்கம், ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த விழாக்குன்னு தனியாக ஆபரணங்கள் வச்சிருப்பாங்க. அதோட ரொம்ப பழகின மக்களுக்கு இன்னைக்கு இந்த நகையில தான் சாமி வருவார்னு சொல்லிடுவாங்க. அதில் ஏதாவது ஒரு நகை தெரியாமல் விட்டு போச்சுன்னா அதை ஒரு விஷயமா பேசுவாங்க. எப்படி அது இந்த புறப்பாட்டில் இந்த நாளில் இந்த ஆபரணம் இல்லாமல் வரலான்னு. அந்த விதத்தில் மதுரையை பொறுத்த வரைக்கும் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் நிறைய திருவாபரணங்கள்லாம் செய்து சேர்க்கப்பட்டது. அந்த ஆபரணங்களில் திருக்கல்யாணத்துக்குன்னு தனியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா முதல்ல சொக்கநாதர் சுந்தரேஸ்வர பெருமான், அவரை பார்த்தீங்கன்னா அவர் தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடம், அதை பொதுமக்கள் சாதாரணமாக சொல்லும்போது கல்யாண கிரீடம்னு இல்லை கல்யாண கொண்டைன்னு சொல்லுவாங்க. அதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனாவில் செய்யக்கூடிய அந்த எனாமல் பெயிண்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரீடம். அது அந்த கிரீடத்தினுடைய மேலே ஒரு நீல வண்ணம் தெரியும். அதில் 2 கிளி அழகா ஓவியம் போலவே தீட்டப்பட்டிருக்கும். அதுக்கு நடுவில் பவள வேர் ஒன்று இருக்கும். பவளக்கல் இருக்கு இல்லையா, அதை நம்ம சின்ன சின்னதாக அறுத்து அதை மணிகளாக்கி ஆபரணமாக செஞ்சுப்பாங்க. கழுத்தணிகள், காதணி எல்லாம் செய்யறது உண்டு. நான் இதில் அந்த பவழம் அறுக்கப்படாததா நீளமாக இருக்கக்கூடிய பவள வேர் கடலில் கிடைக்கக்கூடியது. அந்த வேரை அந்த கிரீடத்தில் வச்சு பதிச்சு செஞ்சிருப்பாங்க. பவளவேர் கிரீடம்னே அதற்கு பெயர். அதை சுற்றி தங்கத்தாலான மல்லிகை பூ மாதிரியான அமைப்பு, அதனுடைய அந்த வட்ட வடிவத்திற்கு சுற்றி அமைஞ்சிருக்கும். இந்த கிரீடத்தை சொக்கநாதர் திருக்கல்யாணத்தன்று மட்டும்தான் சாத்திக் கொள்வார். அதே மாதிரி நவராத்திரி காலத்தில் அம்பிகைக்கு மகிஷாசுரமர்தினி அலங்காரம் ஒரு நாள் செய்வாங்க. அன்னைக்கு இந்த கிரீடம் வெளியே வரும். இந்த 2 முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் இந்த கிரீடம் பிரத்யேகமாக சாத்தப்படுவதை பார்க்கலாம். அதே மாதிரி சொக்கநாதருக்கு கன்னத்தில் வைக்கப்படும் திருஷ்டி பொட்டு, அவர் அரசராக இருக்கிறதுனால எப்பயுமே இந்த திருஷ்டி பொட்டு வைக்கிற வழக்கம் அங்கே இல்லை. திருக்கல்யாணத்தன்று மட்டும், திருக்கல்யாணத்தில் அவ்வளோ அழகு இல்லையா அவர் சுந்தரேஸ்வரர், கண் பட்டுடக்கூடாது, கண்ணெச்சில் படக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு அவருடைய கன்னத்தில் வைக்கப்படும் அந்த திருஷ்டி, அது ஒரு தனி சிறப்பு இந்த நிகழ்ச்சியில். அவர் சாத்தி கொள்ளக்கூடிய ஆபரணங்களில் பார்த்தீங்கன்னா நீலக்கல் பதக்கம் ஒன்று நடுவில் சாத்தியிருப்பார். ஒரு 8-9 கற்கள் பதித்தது. அதற்கு நீலநாயகம்னே பேர். அந்த நீல நிறத்திலான கல் வேற எங்கேயும் நமக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. ஸ்ரீரங்கத்திலையும் மதுரையிலையும் அது ஒரு சிறப்பு ஆபரணம். முக்கிய நிகழ்ச்சிகளில் அதை சாத்திப்பாங்க. அந்த நீலக்கல்லாலான நீலநாயக பதக்கம் அதை சாத்திட்டு இருப்பாரு. அதே மாதிரி மார்புல சாத்தி இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கல் பதித்த சித்திரை பதக்கம்னு அதற்கு பேரு. அந்த பதக்கமும் அந்த நீலநாயகத்துக்கு கீழே அதே மாதிரி நீலம் சிவப்பு கற்களாலான நலப்பதக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாலை அணிந்திருக்கார். அது தவிர ருத்ராட்ச மாலையும் பவள மாலையும் அணிந்து இடுப்புல ஒரு குறுவாள் வச்சிருப்பார். அரசருங்கிறதுனால சொக்கநாதருடைய சிறப்பு எல்லா நாளிலும் நீங்க எப்போ போய் பார்த்தீங்கன்னாலும், திருவிழா காலங்களாக இருக்கட்டும், இல்ல சுவாமி கோயில் ஆஸ்தானத்திலே இருக்கக்கூடிய காலமாகட்டும், எப்பயுமே அவருடைய இடையில இருக்கக்கூடிய அந்த குறுவாள் அது இல்லாமல் அவர் காட்சி தர மாட்டார். அரசருக்குரிய சின்னம் அதோட தான் அவர் எழுந்தருளி இருப்பார். அதே மாதிரி மீனாட்சி அம்பிகைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தால் ஆன நேர் கிரீடம் அதை சாத்தி மாணிக்க மூக்குத்தி போட்டிருப்பாங்க. மீனாட்சி அம்மனுடைய அந்த மாணிக்க மூக்குத்தி ஒரு தனி சிறப்பு. அதை பற்றி பாடல்கள்லாம் கூட நிறைய உண்டு. அந்த மாணிக்க மூக்குத்தியில ஒரு முத்து புல்லாக்கும் தொங்கும். அதோட பார்க்கும்போது அந்த அம்பிகையினுடைய அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அத்தனை அழகாக இருக்கக்கூடிய அந்த முத்து புல்லாக்கு அவங்களுக்கும் அந்த திருஷ்டி போட்டு இடப்பட்டிருக்கும். ஸ்வர்ண கவச்சம் அணிவித்து அம்பிகைக்கு சல்லா துணின்னு சொல்லப்படுற ரொம்ப மெலிதான ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரம் தான் இன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கு சாத்திக்கிட்டு அம்பிகை எழுந்தருளக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஆபரணங்கள் எல்லாமே உண்மையான கற்களால் ஆன ஆபரணங்கள். கழுத்தை ஒட்டி அம்பிகை அணிந்திருக்கக்கூடிய வைர அட்டிகை, அதே மாதிரி வேலுநாச்சியாரால கொடுக்கப்பட்ட ஒரு பதக்கம், அந்த பதக்கமும் மார்ப குறுக்கா அம்பிகை அதை தான் சாத்தியிருப்பாங்க. இதெல்லாம் திருக்கல்யாணத்துக்கே உரிய பிரத்யேகமான தனித்துவம் வாய்ந்த ஆபரணங்களாக பார்க்கிறோம். ரொம்ப இந்த விடயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு அதை நுணுக்கமா சொல்லியிருக்கிறீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வியோட நம்ம நிறைவு செய்யலாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா நடக்கும் நாட்கள்ல தினமும் அம்மனையும் சுவாமியும் மதுரை மேலமாசி வீதி அந்த நேதாஜி ரோடு சந்திப்புல பூமழை தூவி வரவேற்கிற மாதிரி அந்தரத்துல 2 பொம்மைகள் பறந்து வரவேற்கும். ஆனா அது பாக்குறவங்களுக்கு வேடிக்கையா தெரியும், ஒரு விளையாட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு பின்னாடி ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த 2 பொம்மைகள் என்ன, அது என்ன குறிக்குது அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அது குறித்து விளக்க முடியுமா?
சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் போது கந்தர்வர்கள்னு சொல்லப்படக்கூடிய தேவலோகவாசிகள், அவங்களுக்கு பறக்கக்கூடிய சக்தி உண்டு. அவங்க கையில ஆயுதங்கள் வைத்துக்கொண்டு இசை கருவிகள் வைத்து இசை கூட்டி சுவாமியை பார்த்து சாமகானம் செய்து வணங்குவதும், தேவலோக மலர்களால சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அர்ச்சனை செய்வதும், மலர் மழை மாதிரி அந்த மலர்களை பொழிவதும் வழக்கம். சுவாமி அம்மனும் கைலாயத்தில் அந்த மாதிரி வீதி உலால வரும்போது கந்தர்வர்கள் பறந்து வந்து இதை செய்வார்கள். அதை நினைவுறுத்தும் விதமாக இன்னைக்கும் மாசி வீதியில சுவாமியும் அம்மனும் எழுந்தருளும் போது சுவாமிக்கும் அம்மனுக்கும் எதிர்க்க அந்த பந்தல்ல ராட்டினத்தால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 பொம்மைகள், அது ரக்கையோடவே இருக்கும் பார்க்கறதுக்கு, அதை கீழே கயிறு வச்சு அதை கட்டுப்படுத்துவாங்க. அதை செய்யும் போது மக்களுடைய கவனம் எல்லாம் சுவாமி மேலேயும் அந்த பறக்கக்கூடிய பொம்மை மேலேயும் இருக்கிறதுனால அந்த கயிறு அதெல்லாம் நகர்றதை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. நான் வெளியில இருந்து அதை பார்க்கறதுக்கு ஆகாசத்திலிருந்து அந்த கந்தர்வர்கள் 2 பேரும் பறந்து வந்து சுவாமிக்கும் அம்மனுக்கும் மலர்களால ஒரு மழை பொழிவது போலே ஒரு காட்சி தரும். ஆனா தேவலோகத்துல பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட பூமியிலே இது கைலாயமோன்னு அதிசயிக்கும்படியாக இருக்கக்கூடிய மதுரையில நாம பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு, நேரலை வாயிலாக இந்த தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புதிய தலைமுறையின் நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றதோட நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். நிச்சயமா மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு மங்களமான தொடக்கம். இந்த மங்களம் இந்த ஆண்டெல்லாம் எல்லோர் வீட்டிலும் நம் நாட்டிலும் எல்லா மக்கள் மனதிலும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிலைத்திருக்கணுங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய வேண்டுதலாக நிச்சயமாக இருக்கும்னு நம்பலாம். அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியை வீட்டில் இருந்தபடியே ரொம்ப எளிமையா நாம பார்த்து கழிக்கும்படியாகவும், அது அவ்வளவு அங்க போய் நேரில் பார்த்தா கூட இவ்வளவு தூரத்திற்கு அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த கூட்டத்திற்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நமக்கு வீட்டிலிருந்து சௌகரியத்தோடு அதை பார்ப்பதற்கு உதவிய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் மக்கள் நிச்சயமாக நன்றியை தெரிவிப்பார்கள்னு நம்புறேன். நான் என்னுடைய நன்றி இந்த இடத்துல பதிவு பண்றேன். எல்லா இடத்திலும் அமைதியும் நல்ல எண்ணங்களும் பெருக்கெடுக்கட்டும். நிச்சயமாக அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்வும் பெருக்கெடுக்கணும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அதற்குத்தான் வித்திடுகிறது அப்படின்ற அந்த ஒரு கருத்தோட இன்றைக்கு நம்ம இந்த நேரலையை நிறைவு செஞ்சிருக்கோம். நன்றி திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன், உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.